வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பெரும்பானாற்றுப்படை பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்ம 10 பாட்டு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது 6வது நூல். ஓகே, பெரும்பானாற்றுப்படை. சோ இது நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்னா, நியூ புக் 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல ஒரு பாடல் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட் ஆஃப் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ரொம்ப சின்ன டாபிக், ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். நல்லா படிச்சிருங்க. இன்னும் ஒரு 4 10 பாட்டு நூல்கள் இருக்கு. அது நம்ம நாளைக்கு ஒரே கிளாஸ்ல சேர்த்து பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா அது நம்மளுக்கு புக்ல கொடுக்கவே இல்லை. நம்ம அவுட் ஆஃப் புக்கோட சோர்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். பாடல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாடல் நியூ புக் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான பாடல் தான். இந்த பாடல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம் எப்படி கப்பல்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? நைட்டு கப்பல்கள் எல்லாமே கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் கரெக்டா கரை சேரும் இல்லையா? சோ கலங்கரை விளக்கத்தோட சிறப்பை தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? பெரும்பானாற்று படை அப்படிங்கிற நூல்ல பாடுனவர் யாருன்னு பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகே, சோ பாடல் பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல. கலங்கரை விளக்கம் பார்க்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. வானம் ஊன்றிய அப்படின்னா வானம் கீழே விழாம இந்த கலங்கரை விளக்கம் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தூண் மாதிரி காட்சியளிக்குதான். மதலை அப்படின்னா தூண். ஓகேவா? சோ வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா வானம் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலங்கரை விளக்கம் வானத்தை தாங்கி பிடிக்குதான். அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம் அந்த அளவுக்கு உயரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. ஏணி சாத்திய அப்படின்னா ஏணிய போட்டு கூட அந்த கலங்கரை விளக்கத்தோட உச்சிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சென்னி அப்படின்னா உச்சி, ஏணி போட்டெல்லாம் அதோட உச்சிக்கு போயிட முடியாது, அந்த அளவுக்கு உயரமான கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறாங்க. விண்போற நிபந்த வேயா மாடத்து. சோ விண்ணை முற்ற அளவுக்கு உயரமா இருக்கு. வேயா மாடத்து அப்படின்னா அது ஒண்ணும் வெறும் வைக்கோல் எல்லாம் வச்சு செஞ்சது கிடையாது. அதை சாந்து வச்சு பூசிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிமெண்ட் வச்சு பூசிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் அப்படின்னா நைட்டு அதோட உச்சியில தெரியுற அந்த லைட்டு ஓகேவா, நெகிழினா தீச்சுடர். தீச்சுடர் மாதிரி பிரகாசமா எரியுதாமா. ஓகே. உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் அப்படின்னா பெரிய நீர்பரப்பு, அலுவம் அப்படின்னா கடல். சோ கடல் மாதிரி பெரிய நீர் பரப்புல ஓடிக்கிட்டு இருக்கிற கப்பல்கள் எல்லாமே கரெக்டா கரையை சேர்றதுக்கு அந்த தீச்சுடர் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான பாடல் தான், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்பாடலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கொஸ்டின் 2, உருத்திரங்கண்ணனார் எந்த காலத்தை சேர்ந்த புலவர்? சங்க காலத்தை சேர்ந்தவர். கொஸ்டின் 3, உருத்திரங்கண்ணனார் எழுதிய மற்றொரு 10 பாட்டு நூல் எது? பட்டினப்பாலை. கொஸ்டின் 4, பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். கொஸ்டின் 5, கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் எது? கலங்கரை விளக்கம். கொஸ்டின் 6, கலங்கரை விளக்கம் எவ்வாறு காட்சியளிக்கிறது? கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல காட்சியளிக்கிறது. கொஸ்டின் 7, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்கம். சொல்லும் பொருளும் பார்ப்போம். மதலை தூண், சென்னி உச்சி, நெகிழி தீச்சுடர், உறவு நீர் பெருநீர் பரப்பு, அலுவம் கடல், கரையும் அலைக்கும், வேயாமாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஓகேவா? சோ புக்ல இருக்கிற பாடல் அண்ட் அதோட கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம அவுட் ஆஃப் புக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெரும்பானாற்று படையின் பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பா. கொஸ்டின் 2, பெரும்பானாற்று படையில் எத்தனை பாடல் அடிகள் உள்ளன? 500 அடிகள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. கொஸ்டின் 3, சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் 10 பாட்டு நூல் எது? பெரும்பானாற்று படை. கொஸ்டின் 4, பெரும்பானாற்று படையின் சிறப்பு பெயர் என்ன? பானாறு. கொஸ்டின் 5, பெரும்பானாற்று படையில் குறிப்பிடப்படும் பாணன் எத்தனை நரம்புகளை உடைய யாழை உடையவன்? 21 நரம்புகள். பெரும்பானாற்று படையில ஒரு பாணன் வருவாரு, அவர்கிட்ட இருக்கிற யாழ்ல 21 நரம்புகள் இருக்கும். சரியா? கொஸ்டின் 6, மன்னர்களை பற்றி குறைவாகவும் மக்கள்களை பற்றி விரிவாகவும் கூறும் 10 பாட்டு நூல் எது? பெரும்பானாற்று படை. கொஸ்டின் 7, உருத்திரங்கண்ணனாரின் இயற்பெயர் என்ன?
கண்ணன். கொஸ்டின் 8, உருத்திரங்கண்ணனாரின் தந்தையார் பெயர் என்ன? உருத்திரன். அததான் இவர் பேர்ல இவர் சேர்த்து என்ன வச்சுட்டாரு? உருத்திரங்கண்ணனார்னு வச்சுக்கிட்டாரு. கொஸ்டின் 9, 10 பாட்டில் 4வது நூலாக அமைவது எது? பெரும்பானாற்று படை. கொஸ்டின் 10, தொண்டைமான் இளந்திரையனின் பெற்றோர்கள் யாவர்? வெண்வேர் கிள்ளி, நாகக்கண்ணி, பீலிவளை. ஸோ இதுதான் அவரோட அப்பா அம்மா. சரியா? கொஸ்டின் 11, பெரும்பானாற்று படையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்திகள் யாவை? யாழ் வருணனை, உப்பு வணிகர், காணவர், வீரக்குடி மக்கள், முல்லை நில மக்கள், மருத நில மக்கள், பாலை நில மக்கள் பற்றிய செய்திகள், அந்தனர் ஒழுக்கம், காஞ்சி நகரின் சிறப்பு, திரையனின் வீரம், கொடை, பாணரும் விரலியரும் பரிசு பெறுதல். இளந்திரையனின் தலைநகரம் திருவெக்கா. திருவெக்கா என்பது காஞ்சிபுரம். ஓகேவா? நீர்பெயற்று என்ற நகரம் பற்றியும் இந்நூல் கூறுகிறது. சரியா? சோ இந்த பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த புக்ல இருக்கான். கொஸ்டின் 12, பெரும்பானாற்று படையில் உள்ள பாடல்களில் சில. பொலிமலை துறந்த புகைவே குன்றத்து பழுமரம் தேரும் பறவை போல, மணிவார் தன்ன மாயுறு மறுப்பின் பொன்வார் தன்ன புரியடங்கு நரம்பு, புனலாடு மகளிர் இட்ட புலங்குலை இறைத்தேர் மணிசிறர் இறை செத்து எரிந்து. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 10 பாட்டு நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 10 நூல்கள் இருக்கு. இதுதான் இதுல நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்டா பெரும்பானாற்று படை படிக்கிறோம். இந்த 6 நூல்களை பத்தின பாடல்கள் தான் நம்மளுக்கு பாட புத்தகத்துல இருக்கு. சரியா? ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி, நியூ புக்கா இருந்தாலும் சரி. மிச்சம் இருக்க நாளுமே நம்ம அவுட் ஆஃப் புக்ல தான் படிக்க போறோம். ஸோ இந்த நாளையுமே நாளைக்கு நம்ம ஒரே வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு 10 பாட்டு நூலா ஃபுல்லாவே முடிஞ்சிடும். முடிச்சிருச்சு அப்படின்னா சனிக்கிழமை ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு 10 பாட்டு நூல்கள் டெஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ டெஸ்ட் எழுதாம யாருமே இருக்காதீங்க. இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் வந்து கண்டினியூஸா யாரும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி உங்க எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து டெஸ்ட் வைக்கிறது இருக்கு. சரியா? யாருமே எழுத மாட்டேன்றீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் எடுத்து வைக்கவே மாட்டேன். நம்ம வீடியோ கொடுக்கறது கஷ்டமாயிரும் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? நீங்க டெஸ்ட் எழுதாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழுக்கு சிலபஸ் ரொம்ப பெருசு. நம்ம இப்ப ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் பகுதி ஆ இருக்கு, பகுதி ஈ வேற இருக்கு. ஸோ நம்ம இலக்கியம் முடிச்சுட்டு நம்ம அதை எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ நீங்களும் அந்த ஸ்பீடுக்கு வேகமா வந்து டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ 10 பாட்டு நூல்கள் டெஸ்ட் எல்லாரும் எழுதுவீங்க நம்புறேன். ஸோ நல்லா படிங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட் இருக்கு. சரியா? இப்ப நம்ம பெரும்பானாற்று படையோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் 1, தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சோ தொண்டைமான் இளந்திரையன் எந்த நூலோட பாட்டுடைய தலைவன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் அந்த நூலை எழுதுனது யாருன்னு நமக்கு தெரியணும். சரியா? சோ 2 விஷயங்கள் தெரிஞ்சாதான் இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சோ தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் எது? அந்த 10 பாட்டு நூல் பெரும்பானாற்று படை. அந்த பெரும்பானாற்று படையை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா? கொஸ்டின் 2, இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் எது? பெரும்பானாற்று படை. கொஸ்டின் 3, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர், அது கரெக்ட். பொருணராற்று படையை பாடியவர் கபிலன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா பொருணராற்று படையை பாடியவர் வந்து முடத்தாம கண்ணியார் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். இந்த கொஸ்டினை நம்ம சிறுபானாற்று படையிலையும் பார்த்தோம். ஓகேவா? இப்ப பெரும்பானாற்று படையிலும் ஏன் வருது அப்படின்னா ஆப்ஷன் டில வந்து பெரும்பானாற்று படையை பத்தி கொடுத்ததுனால. சரியா? பெரும்பானாற்று படையை பாடியவர் கடலூர் உருத்திரங்கண்ணனார், இது கரெக்ட். சோ இந்த பி மட்டும்தான் தப்பு. ஓகேவா? பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம சிறுபானாற்று படையில பார்த்ததுதான். நூலாசிரியரை நம்ம பொருத்தணும். சிறுபானாற்று படையை பாடியவர் யார்? நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்று படையை பாடியவர் யார்? நக்கீரர். பொருணராற்று படையை பாடியவர் யார்? முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்று படையை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா? ஸோ நூலாசிரியர் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணணும். நாளையோட கிளாஸ்ல நம்ம வந்து மொத்தத்தையும் டேபிள் காலம் ஃபார்மேட்ல பார்ப்போம், ஈஸியா படிச்சுக்கலாம். சரி. கொஸ்டின் 5, பொருந்தாததை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. நூலும் அந்த ஒவ்வொரு நூல்லையும் எத்தனை பாடலடிகள் இருக்கு அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. பெரும்பானாற்று படையில் எத்தனை பாடலடிகள் இருக்கு அப்படின்னா 500 அடிகள். ஓகே. முல்லைப்பாட்டுல 103 அடிகள் இருக்கு. மதுரை காஞ்சில 872 கிடையாது. எத்தனைன்னு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க.
பட்டினப்பாளையில 301, அதுவும் கரெக்ட் தான். சரியா? சோ மதுரை காஞ்சி மட்டும் தான் தப்பா கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 6, முருகு, பொருநாறு, பானிரண்டு, முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை? பான் 2 அப்படின்னா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. ஓகேவா? இதுல முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாறு அப்படின்னா பொருணராற்றுப்படை. ஓகேவா? முல்லைனா முல்லைப்பாட்டு. ஓகே. சோ இதுல பானிரண்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படையும் தான். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. இது ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ டக்குன்னு முடிச்சிட்டோம். நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நான் எடுக்காம டெஸ்ட் எழுதணும். ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.